போன சாப்டரோட முடிவுல அந்த ஜோஹோ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு கம்பல்சரி நான் ஜென் ஃபியூசன் பார்த்து சூஸ் பண்ணாதான் ஸ்டூடெண்ட் யூனியன்ல ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்க, பதிலுக்கு அந்த ஜோஹோவும் ஆமான்னு தலையாட்ட உடனே சென் வந்துட்டு சாரி பாஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட. இதை கேட்டு சீனியர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. டே, ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியுமா, அதை போயிட்டு வேணான்னு சொல்றான். ஃப்ரெஷ்மேன் டைட்டில் வாங்கினதுனால திமிரு ஏறி போய் கிடக்க கூடிய சீக்கிரத்திலேயே இந்த டெசிஷன் எடுத்ததுக்கு வருத்தப்பட போறான். அப்போ ஒருத்தன் பிரசிடென்ட் கிட்ட வந்துட்டு, சார் நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த பேவிலியனை சேர்ந்தவங்க இவங்க எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்க கிட்ட பேசுறது சுத்த வேஸ்ட். உடனே ஜோஹோ வந்துட்டு அவனை விட்டுதல வேற ஏதாச்சும் ஜீனியஸ ரெக்ரூட் பண்ண முடியுதா பாக்கலாம், ஃபியூச்சரே இல்லாத இந்த மாதிரியான ஜீனியஸ் எல்லாம் ஒரு குப்பைக்கு சமம். இதை கேட்ட சாங்கம் 20 வயசு கூட எட்டல, அதுக்குள்ள ஓல்டு ஃபாசில்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. உடனே அந்த இடத்துக்கு லியோ வர, நம்ம பியூர் பிளட் ஹியூமன் பார்த்தா டெவலப் பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, பதிலுக்கு டினோ சென் யூனிவர்சிட்டி புதுசா ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணிருக்காங்க, டேலண்டா இருக்க ஸ்டூடெண்டோடைய ஃபேமிலிஸ்க்கும் இந்த இடத்துல வீடு கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம இன்டர்னல் ஜாப்ஸ் இங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, உன்னுடைய ஃபேமிலியா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடலாமான்னு கேட்க, பதிலுக்கு சென்னும் ஓகே சார் இந்த வீக்கெண்ட் என்னுடைய வீட்டுல போய் பேசிட்டு வரேன். அப்படிங்கிறப்போ லியோ வந்துட்டேன் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நீ செகண்ட் செம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், இப்பவே காலேஜ் அப்ளிகேஷன் மூலியமா மிஷின் எடுத்து ஏர்ன் பண்ணி சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆக்குற வழியை பாரு அப்படின்னு அவனுக்கு பர்மிஷனை கொடுக்குறாரு. உடனே சாங் வந்துட்டு நானும் எல்லா வீக்கும் மிஷினை கம்ப்ளீட் பண்ணி அதை கிரெடிட்ஸா கன்வெர்ட் பண்ணிப்பேன், ஃபியூச்சர்ல நீயும் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம மியூட்டன் பீஸ்ட் மிஷினுக்கும் உன்னை நான் கூட்டிட்டு போறேன். உடனே சின்ன ஓகேன்னு சொல்லிட்டு என்னோட மொபைல்ல இருக்க ஆப்பை ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல இருக்க லோக்கல் மிஷின்ஸ் எல்லாத்துடைய ரிவார்டும் 1 இல்லைன்னா 2 கிரெடிட் பாயிண்ட்ஸ் தான். சரி வேற ஏதாச்சும் ஓர்த்தான மிஷின் இருக்கான்னு பார்க்க அதுல ஒரு மிஷினை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலா ஒரு ஜென் ஃபியூசர் தான் ஸ்பேரிங் பார்ட்னரா இருக்கணும் போட்டிருந்தாங்க, அதுவும் முக்கியமா ஃபீமேலா இருக்கணுமா, பீஸ்டுடைய காது இருக்கணுமா, பார்க்க நல்லா அழகா இருக்கணுமா, நீளமான கால் இருக்கணுமா, இதுக்கு மந்த்லி 5 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களாம். இல்ல எனக்கு சத்தியமா புரியல, இவன் ஸ்பேரிங்க்கு பார்ட்னரை தேடுறானா இல்ல டேட்டிங்க்கு பார்ட்னரை தேடுறானு, இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஃப் கேம்பஸ்ல மிஷின் ஏதாச்சும் இருக்கான்னு தேட அதுல மொத்தம் 3 மிஷின் இருந்துச்சு. மியூட்டன்டோட மீட்டை ஏத்திட்டு போற வண்டிய சைபாக சேர்ந்த 7 பேர் ராபரி பண்ணிருக்காங்க, அதுக்கான ரிவார்ட் 30 கிரெடிட் பாயிண்ட்ஸ். அடுத்த மிஷின் மியூட்டன் பீஸ்ட அர்ன் பண்ணணும், ஆர்டினரி லெவல் 9th ரேங்க சேர்ந்த ஒரு சி டிராகன் அங்க இருக்க ஃபிஷிங் போட் எல்லாமே மல்டிபிள் டைம் அட்டாக் பண்ணிருக்க, அதுக்கான ரிவார்டு வந்துட்டு 200 கிரெடிட் பாயிண்ட்ஸ். இந்த மிஷின் எனக்கு சூட் ஆனாலும் அந்த லொகேஷன் இங்க இருந்து ரொம்ப தூரம். அடுத்த மிஷின் வந்துட்டு ஜென்ஃபியூசரான ஒரு கேட்டோமன், இவ வந்துட்டு ஆர்டினரி லெவல் 6th ரேங்க் தான், ஆனா நிறைய பொதுமக்களை இவ கொண்டு இருக்கான். இந்த மிஷனுக்கான ரிவார்டு 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ். எக்ஸாக்டா எனக்கு ஏத்த மாதிரியே இருக்கு இந்த மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட. உடனே சாங் வந்துட்டு கேட்டோமன் மிஷினை நீ அக்செப்ட் பண்ணிருக்கேன், நான் வேணா உன் கூட வருவான்னு கேட்க, பதிலுக்கு சென்னும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இந்த மிஷின் எடுத்திருக்கேன்னு. அப்படிங்கிறப்போ உடனே அவ வந்துட்டு நீ எந்த மிஷினை அக்செப்ட் பண்ணாலும் அந்த பேஜ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும், அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை நான் நோட் பண்ணேன். இந்த மிஷினை 28 மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிருக்காங்க, அதுல 26 மெம்பர்ஸ் சீனியர்ஸ், மீதி இருக்க 2 பேர் தான் ஃப்ரெஷர்ஸ், அதுல ஒண்ணு வந்துட்டு நான் தான், இன்னொருத்தர் வேற யாரும் இல்ல அந்த டீன்மாவுடைய பொண்ணு ஜீவே, அவ வெறும் ஆர்டினரி லெவல் 5th ரேங்க சேர்ந்தவ. அப்படி இருந்தும் இந்த மாதிரியான ஒரு மிஷன் அவ எடுத்திருக்கா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பேக்கப் வச்சிருப்பான். உடனே சிஸ்டர் சாங்குக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதே நேரத்துல என்னுடைய டேஞ்சர் சென்ஸ் ஆக்டிவேட் ஆகி என்ன ஃபாலோ பண்றது ஆர்டினரி லெவல் 7th ரேங்க் பர்சன். உடனே அவன் என் பின்னாடி வந்துட்டு சென் நில்லு, எதுக்காக ஜீவைய டார்கெட் பண்றான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவளை கிக் அவுட் பண்ணிட்டான், இப்ப ஆஃப் கேம்பஸ்ல அவளுக்கு காம்படிட்டரா மாறி இருக்கா, இது நீயா எடுத்த முடிவா இல்ல லியோ சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா. பதிலுக்கு நான் வந்துட்டேன் உன்னை இங்க அனுப்புனது டீன்மாவா இல்ல ஜியோவியான்னு கேட்க, உடனே அவன் வந்துட்டு இந்த இடத்துக்கு நான் ஓனதான் வந்தேன், வேற யார் சொல்லியும் நான் இங்க வந்து நிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல, என் கூட ஃபைட் போட ரெடியா இருக்கியான்னு கேட்க, உடனே நான் வந்துட்டு மனசுக்குள்ள இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்க ஸ்கூல்ல தான் இருப்பாங்கன்னு பார்த்தா இப்ப யூனிவர்சிட்டில இந்த மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவனை கண்டுக்காம அங்க இருந்து நடந்து போக, பதிலுக்கு அவனும் ஒழுங்கு மரியாதையா அந்த இடத்துல நில்லுன்னு சொல்ல ஒரே பஞ்ச் தான், அங்கேயே அவன் மயங்கி விழுந்துட்டான். நேரா வீட்டுக்கு தான் போனான். உடனே ஷான் எட்டி பார்த்துட்டேன் டின்னர் ரெடி ஆயிடுச்சு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வான்னு சொல்ல, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நேற்று 4.5 kg ஸ்லக் மீட்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துருச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கான்னு சொல்ல, உடனே நானும் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்க கிரெடிட் பாயிண்ட்ஸ்க்கு என்னால மொத்த மீட்டையுமே வாங்கிட முடியும், ஆனா எல்லாருடைய அட்டென்ஷனையும் என் பக்கம் திருப்பி விட்டுடும், அதனால இப்போதைக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மீட்டை வாங்குறதே நல்லது. உடனே அந்த மீட்டுடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க, என்னுடைய சிஸ்டம்லயும் 10%
100% கோடெக்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டேன்னு வந்துச்சு. இதே நேரத்துல ஷான் அந்த இடத்துக்கு வரேன். எதுக்கு மியூட்டன் மீட்டை கார்பேஜ் பேக்ல போடுறான்னு கேட்க, இது எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, அதனாலதான் கார்பேஜ்ல போடுறேன்னு சொல்ல, உடனே அவ வந்துட்டு நான் வாங்கும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு, எப்படி அதுக்குள்ள கெட்டு போகும்னு கேட்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கு அப்புறம் எந்த மீட்டா இருந்தாலும் கெட்டு போயிடும். இதை கேட்டு அவளும், எனது லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ணியா, அதுதான் உன்னுடைய சூப்பர் பவரான்னு கேட்க, நீ சொல்றது கரெக்ட் தான், இந்த லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்றதுனால அந்த மியூட்டன்ட்டுடைய எபிலிட்டி எனக்கு வந்துடும். எனக்கு இப்போ புரியுது, இதனாலதான் ஜென் ஃபியூசன் பார்த்து சூஸ் பண்ணாம பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்ணியா, அதுவும் கரெக்ட் தான், எனக்கு அது தேவையும் இல்ல. உடனே நான் வந்துட்டு டீன் லியோ என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு, டேலண்டா இருக்க ஸ்டூடெண்ட் ஃபேமிலிஸா இங்கேயே ஸ்டே பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்றாங்க, நம்ம ஃபேமிலியும் கூட்டிட்டு வரலாமான்னு கேட்க, பதிலுக்கு அவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறான். அப்பதான் ஷான் வந்துட்டு என்னுடைய கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் டைம்ல ஒரு விஷயத்த சொன்னாரு, பீக் ரேங்கிங்கான டியூல் மேட்ச் இன்னைக்கு நடக்க போதாம், அதுவும் 3 மணிக்கு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறது 9th ரேங்க் சேர்ந்த மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அவருக்கு ஆப்போனண்டா 8th ரேங்க்ல இருக்க ஜென் ஃபியூசர் ஸ்டூடெண்ட்டும். இதை கேட்டு நானும் அந்த மேட்சை போய் பார்க்கலாம்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு போயிட்டேன். அந்த மேட்சை பாக்குறதுக்கு மெக்கானிக்கல் காலேஜுடைய ஸ்பான்சர் மெக்காட் ஐடி குரூப்பும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல மட்டுமே பார்த்து வியந்த ஒரு லேடி சேவாகவும் அந்த இடத்துல இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஷான் வந்துட்டு, சென் இவங்க 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு கேட்க, பதிலுக்கு நானும் அது இந்த டீலுடைய அவுட்கம் வச்சுதான் சொல்ல முடியும். ஒருவேளை 8th ரேங்க் சேர்ந்த அந்த ஜென் ஃபியூசன் ஸ்டூடெண்ட் வின் பண்ணிட்டானா கொயட்டோ யூனிவர்சிட்டி தான் ரொம்ப ஸ்ட்ராங், அப்படி இல்லாம சைபாக் வின் பண்ணிட்டாங்கன்னா மெக்கா குரூப் தான் ஸ்ட்ராங். இதே நேரத்துல டீலும் ஸ்டார்ட் ஆனா அந்த சைபாக் லேடி வந்துட்டு மேல போயிட்டு அவங்க கிட்ட இருக்க மிசைல்ஸ் வச்சு ஆப்போனண்ட்டை கண்டினியூ அட்டாக் பண்றாங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஜென் ஃபியூசர் வந்துட்டு அந்த அட்டாக்கை பிளாக் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். இதே நேரத்துல அந்த மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டும் மெல்லி மோடுக்கு ஸ்விட்ச் பண்றாங்க, அதாவது லாங் ரேஞ்சை ஸ்விட்ச் பண்ணிட்டு ஆப்போனண்ட்டை ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட், அதாவது க்ளோஸ் அப் அட்டாக் பண்றது. அடுத்த நிமிஷமே அவன் ஃபேஸ்ல ஒரு பஞ்ச் வைக்க மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் டீம் தான் ஜெயிக்குது. அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணா நம்ம இவான் வந்துட்டு மானிட்டர்ல யாரோ ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் வந்துட்டு நம்ம 36 இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப அமைதியா இருக்கு, எனக்கு இன்னும் கிளியரா தெரியல இந்த பேசேஜ அவங்க கைவிட்டுட்டாங்களா இல்லனா இதை விட பெரிய பிளான போட்டுட்டு இருக்காங்களான்னு. இதை கேட்டு அவங்களும் அதெல்லாம் இருக்கட்டும், கேன்ஸ் இப்ப அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டாங்கன்னு கேட்க, பதிலுக்கு அந்த ஸ்டாஃபும் அவங்க முன்ன விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அடாப்ட் ஆயிட்டாங்க. எந்த அளவுக்குனா அட்வான்ஸ் லெவல் 2nd ரேங்க ரீச் பண்ண போறாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், இந்த கேங்ஸும் வந்துட்டு எர்த்த சேர்ந்த மாதிரியே தெரியல அப்படிங்கிறப்போ யுவான் வந்துட்டு உனக்கு தேவையில்லாத விஷயத்த தள்ளிடாத, உனக்கு கொடுத்த விஷயத்த மட்டும் நீ பண்ணா போதுன்னு சொல்ல, உடனே அவங்களும் சாரி சொல்லிடுறான். உடனே அவங்களும் ஆல்ரைட் இன்னைக்கு ஸ்டூடெண்ட் உடைய மேட்ச் இருக்கு, நான் போய் அதை பாக்குறேன், நீ உன்னுடைய வேலையை கண்டினியூ பண்ண. உடனே சேனலை சுவிட்ச் பண்ணி மேட்ச் உடைய ரிசல்ட்டை பாக்குறாங்க. நான் எதிர்பார்த்ததை விடவுமே இந்த மெக்கானிக்கல் குரூப் தான் அட்வான்டேஜ்ல இருக்காங்க. இவங்க என்னதான் டெக்னாலஜி மூலியமா அட்வான்டேஜ் அப்டைன் பண்ணாலும் இவங்களால ஆரிஜின் லேண்டுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு எலக்ட்ரானிக் விஷயமும் ஒர்க் ஆகாது. என்னதான் பவர்ஃபுல்லான சைபாக் அந்த இடத்துக்குள்ள போனாலும் அந்த ஆரிஜின் லேண்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே குப்பை தான். இதே நேரத்துல ஷானும் நானும் வீக்கெண்டுக்கு எங்க வீட்டுக்கு போனோம். அப்போ ரெஸ்டாரண்ட்ல டீன் லியோ சொன்னதை என் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணா. எல்லாருமே யூனிவர்சிட்டி பக்கத்துல மூவ் ஆகுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு இருக்கிற ஒரே வேலை அந்த கேட் உமனை பிடிக்கிறது தான். உடனே மொபைல் எடுத்து அதோடைய ப்ரொஃபைல பார்க்கும்போது ஆர்டினரி லெவல் 6th ரேங்க், அதோடைய ஸ்பீடு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சாங்காய் சிட்டில தான் அந்த கேட் உமன் இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஏரியா ரொம்பவே பெருசா இருக்கு, அதனாலதான் இந்த மிஷின் வந்துட்டு இன்னும் வரைக்கும் அன்கம்ப்ளீட்ல இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஸ்கை ஹை அப்புறம் அந்த டேஞ்சர் சென்ஸ் இந்த ரெண்டுத்தையும் வச்சு அந்த இடத்த மானிட்டர் பண்ண, சுத்தி இருக்க எல்லாரும் இவன் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கான், ஆனா அவனுடைய பார்வை வந்துட்டு ஒரு வில்லன மாதிரி பயங்கரமா இருக்கு. உடனே இந்த இடத்துக்கு ஒரு லோக்கல் ரவுடி வந்துட்டு, டேய் தம்பி யார முறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சீன் போட, இதை கேட்ட ஹீரோவும் அவனுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண, அவ்வளவுதான் அந்த லோக்கல் ரவுடி அந்த இடத்துலயே நாக் அவுட் ஆயிட்டான். உடனே ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல சஸ்பீஷியஸா எதுவும் தெரியல, வேற ஏரியாவுக்கு போலாம்னு நினைக்க அந்த இடத்துல ஜீவியா பாக்குறான். அவ கூட 2 சீனியர் ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்க ஆர்டினரி லெவல் 7th ரேங்க சேர்ந்தவங்க. சென்னை பார்த்த இவங்களும் நம்ம இங்கிட்டு போக வேணாம் அங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வேற திசை நோக்கி போயிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல ஒரு டிஸ்கஷனை போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த லிஞ்சனும் கேட்டுமன் மிஷினுக்காக தான் வந்திருப்பான், அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம அவளை கண்டுபிடிக்கணும். உடனே அங்க இருந்த சீனியரும் இதை என்கிட்ட விட்டுரு, நான் வந்துட்டு டீமன் டாகுடைய ஜீனை இன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன், என்கிட்ட இருக்க ஸ்மெல்லுடைய சென்ஸ் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா இருக்கும், சோ கண்டிப்பா அவனுக்கு முன்னாடி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ண அந்த பார்க்குள்ள இருந்துதான் எனக்கு ஸ்மெல் வருது. உடனே 3 பேருமே அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள என்டர் ஆனதும் அந்த ஸ்மெல்ல வச்சு அவதான் அந்த
கேட்டோம்னு சொல்ல கிட்ட போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு ரொம்ப அமைதியா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கா. கண்டிப்பா இவ தானான்னு கேட்க அவனும் அடிச்சு சொல்றான். அப்ப நான் இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அவளை போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு 3 பேருமே அட்டாக் பண்ண போக அடுத்த நிமிஷமே அங்க இருக்க கண்ணாடி உடைச்சிட்டு அந்த கேட்டோமன் எஸ்கேப் ஆயிடுறான். என்னதான் அவ வேகமா போனாலும் சீனியர் ஸ்மெல் பண்ணியே அவருக்கு இடத்த ட்ராக் பண்ணிடுறான். ஒரு கட்டத்துல அவ தப்பிக்க முடியாம மாட்டிக்க அவ கதையை சீக்கிரமா முடிச்சிருங்க, இல்லைன்னா திரும்பவும் எஸ்கேப் ஆயிடுவான்னு சொல்ல உடனே அந்த கேட்டமனும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு, நிஜமாவே நான் தப்பிக்க நினைச்சிருந்தா உங்களால என்ன பிடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே வேட்டையாடுறவன் அவனே ஒரு எற மாதிரி நடிப்பான், இந்த ஒரு சிம்பிளான லாஜிக் கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண ஆக்சுவலா அவ வந்துட்டு ஆர்டினரி லெவல் 9th ரேங்க சேர்ந்தவன். இதை பார்த்த அந்த 3 பேரும் அவளுடைய ட்ரூ பவரை ஹைட் பண்ணி வச்சிருக்கான். ஆக்சுவலா ஜீவையுடைய டீம் வந்துட்டு இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.